உங்களுக்கு என்ன அவசிய தேவையோ, இந்த பணத்தை நம்மளால் கட்ட முடியும் அப்படிங்கிற தேவையாக இருக்கிற நம்ம கட்ட முடிஞ்சால் மட்டும்தான் நம்ம கிரெடிட் கார்டில் நம்ம பயன்படுத்தணும். பணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிரெடிட் கார்டு பயன்படுத்தக்கூடாது. கடன் அப்படிங்கிறது வந்து ஊறுகாய் மாதிரி லைட்டாக டச் பண்ணிக்கணும். எதாவது தேவைப்பட்டுச்சுன்னா சாப்பாடு உள்ள சேரலைன்னா கொஞ்சம் தயிர் சாதத்துக்கு ஊறுகாய் வைக்கிற மாதிரி லைட்டாக டச் பண்ணிக்கணும். தவிர பொதுவாக கடன் அப்படிங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ஜோதிடர்களே சொல்கிறாங்க ராகு கேது அப்படிங்கிறாங்க. ஒரு கடன் உள்ளே வந்துருச்சு அப்படின்னா ராகு பகவான் உள்ளே வந்துட்டான்னு அர்த்தம். செலவு குறைஞ்சது அப்படின்னா உங்களுக்கு நிம்மதி ஏறும். இதில் என்ன வேணும் அப்படிங்கிற நீங்கள் முடிவு பண்ணிக்கிறது நம்மளோட கையில் தான் இருக்குது. வணக்கம். கடன் அட்டை வந்து நம்ம வாங்குகிறோம். கடன் அட்டைகள் வந்து வாங்குறது எப்படி அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியான விஷயந்தான். அது கடன் உங்களோட சிபில் ஸ்கோர் ஏதாவது கம்மியாக இருந்தது, சிபில் ஸ்கோர் அதிகம் பண்ணணும் அப்படின்னு விருப்பம் இருந்ததுன்னா, நம்ம வந்து ஒரு 50,000 1,00,000 பேங்க்கில் டெபாசிட் போட்டு அதன் மூலமாக நம்ம கிரெடிட் கார்டு வாங்கிக்கலாம். கடன் டெபிட் கார்டு இல்லை, கிரெடிட் கார்டு. நீங்கள் டெபாசிட் போட்டு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எல்லா பேங்க்லேயுமே கிரெடிட் கார்டு கொடுத்துருவாங்க. அந்த கிரெடிட் கார்டில் வந்து நமக்கு ஒரு மாதம் ஒரு வருமானம் வந்து ஒரு 12,000 குடும்ப செலவு வருது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அந்த 12,000 நம்ம ஏர்ன் பண்ணுவோம். நம்ம சம்பளம் வருது, இல்லை தொழில் ரீதியில் 12,000 எடுக்க முடியும் அப்படிங்கிற நிலைமை இருந்ததுன்னா, நீங்கள் கரெக்டாக கட்டிடலாம் அப்படின்னு உங்களுக்கு என்ன இருந்ததுன்னா, நீங்கள் கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி வீட்டுக்கு வேண்டிய பொருள், அவசியமான பொருள், மளிகை பொருள் இதெல்லாம் வாங்கி நீங்கள் வச்சுட்டு, திருப்பி வந்து அந்த 12 தேதியா 4ஆம் தேதி ஆச்சோன்னு 4ஆம் தேதி கட்டிட்டு நீங்கள் ரொட்டேட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா, உங்களோட கிரெடிட் கார்டோட ஸ்கோர் ரொம்ப நல்லா அழகாக இருந்தது அப்படின்னா, உங்களோட செயல்பாடு ரொம்ப நல்லா, அதாவது உங்களோட லிமிட் கிரெடிட் லிமிட்டில் நீங்கள் 70% மேலே ரீச் பண்ணக்கூடாது. 50% இருந்ததுன்னா உங்களுக்கு ஸ்கோர் இன்னும் நல்லா ஹை ஆகும். 800 வரைக்கும் வரும். அதே இது நீங்கள் 80, 90, 100ன்னு போயிட்டீங்கன்னா உங்களோட ஸ்கோர் வந்து அப்படி குறைஞ்சிக்கிட்டே வரும். 750 வரைக்கும் வந்துடும். அப்புறம் 700க்கு குறைஞ்சிரும். அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், அது டியூவோ கட்டுறது, இந்த மாதிரி கன்வர்ஷன் கட்டுறது அந்த மாதிரிலாம் வேண்டாம்னு சொல்லிட்டு, உங்களுக்கு என்ன அவசிய தேவையோ, இந்த பணத்தை நம்மளால் கட்ட முடியும் அப்படிங்கிற தேவையாக இருக்கிற நம்ம கட்ட முடிஞ்சால் மட்டும்தான் நம்ம கிரெடிட் கார்டில் நம்ம பயன்படுத்தணும். பணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிரெடிட் கார்டு பயன்படுத்தக்கூடாது. ஒரு மொபைல் ஃபோன் வாங்குகிறோம், அது 80,000 90,000 வருது. அதில் போய் கிரெடிட் கார்டு போட்டு அதிலேருந்து இன்ஸ்டால்மெண்ட் போட்டோம்னா உங்களுக்கு கிரெடிட் லைபிலிட்டி ஜாஸ்தியாகிடும். அந்த டேட்டு கட்டலை அப்படின்னா உங்களுக்கு சிபில் ஸ்கோர் 10 பாயிண்ட்டாக குறைஞ்சிட்டே வரும். அதுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. அப்போது ஒரு கிரெடிட் கார்டு நம்ம உபயோகப்படுத்தி அதன் மூலமாக உங்களோட ஸ்கோரை இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போது இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ரொம்ப எளிமையான வழி இருக்குது. சரி, எங்களுக்கு கிரெடிட் கார்ட்லேயே வேண்டாங்க, எனக்கு சிபில் ஸ்கோர் ஜம்முன்னு இருக்கணும் அப்படின்னா, ஒரு சில வங்கிகளில் போய் நம்ம கோல்டு லோன் வாங்கலாம். ஹெச்டிபி பேங்க் மாதிரி இந்த பேங்க்கில் எல்லாமே கோல்டு லோன் கொடுப்பாங்க. நீங்கள் ஒரு 1,00,000 கோல்டு லோன் வந்து இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த இஎம்ஐ பாஸ் பண்ணிகிட்டே வந்துகிட்டே இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து அந்த சிபில் ஸ்கோர் வந்து நீங்கள் என்ன இடத்துல விட்டீங்களோ அதை விட பல மடங்கு அதிகமாகும். அதுக்கு மாதிரி ரொம்ப உபயோகப்படுவோம். அதனால் சிபில் ஸ்கோர் நீங்கள் இன்க்ரீஸ் ஆன உடனே உங்களுக்கு பர்சனல் லோன் தேடி வரும். அந்த பர்சனல் லோன் நீங்கள் அவாய்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். நீங்கள் பர்சனல் லோனுக்கு என்கொயரியே போட்டக்கூடாது. அவன் ஜஸ்ட்டு கிளிக் அப்படின்பா, நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா 10 பாயிண்ட் இறங்கிடும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், பண தேவையே இல்லை, கிரெடிட் ஸ்கோர் சிபில் ஸ்கோர் நல்லா 800 வச்சுருக்கணும். யாராவது பார்த்து ஏதாவது கேட்டவங்க கூட பெருமையாக சொல்லிக்கலாம் 800 சிபில் ஸ்கோர் இருக்குது அப்படின்ட்டு. அந்த பர்பஸ்க்காக மட்டும்தான் நம்ம பயன்படுத்தணும். கிரெடிட் கார்டு நிஜமான கடனுக்கு ரொம்ப பிரச்சனைகள் இருக்கும்போது பயன்படுத்துன்னு நினச்சிங்கன்னா கட் பண்ணி போட்டுருங்க. கிரெடிட் கார்டை யூஸ் பண்ண வேண்டிய வேலையை அவசியமே இல்லாமல் போய்டும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்மகிட்ட ஒரு வாய்ப்பு இருந்தால் அந்த வாய்ப்பை பயன்படுத்துறதுக்கு தான் மனசு சொல்லும். அப்போ நம்ம அந்த வாய்ப்பை இல்லாமல் பண்ணிடணும். இந்த கிரெடிட் கார்டை இல்லாமல் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம கடன் வாங்கிட்டு சிரமப்பட வேண்டிய வேலை கிடையாது. அவனுக்கு 40 நாள் உங்களுக்கு ஒரு ரொட்டேஷன்லேருந்து 30 நாளில் நீங்கள் பேமெண்ட் கட்டினீங்கன்னா வித்தவுட் இன்ட்ரெஸ்ட்டு. அப்போ கட்டுறதுக்கு தவறுறோம் அப்படின்னா நம்ம அந்த கிரெடிட் கார்டை பயன்படுத்த வேண்டாம். தூக்கிங்க பரனில் போட்டுருங்க. தேவைப்படும் போது வச்சுக்கோங்க. சர்ப்ளஸாக யூஸ் பண்ணுறவங்க மட்டும்தான் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணணும். சர்ப்ளஸ் இல்லாமல் பணம் வரலாமல் நாளைக்கு அந்த பணம் வருங்கிற நம்பிக்கையில் நீங்கள் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிங்கன்னா அது உங்களை ஏமாற்றிடும். அதனால நிறைய மன கஷ்டம், மனவேதனைகள், அதனோட சார்பாக வந்து பர்சனல் லோன் வாங்குவாங்க. அதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிகிட்டே வந்துடணும். பொதுவாக எப்படின்னா கடன் அப்படிங்கிறது வந்து ஊறுகாய் மாதிரி லைட்டாக டச் பண்ணிக்கணும். எதாவது தேவைப்பட்டுச்சுன்னா சாப்பாடு உள்ள சேரலைன்னா கொஞ்சம் தயிர் சாதத்துக்கு ஊறுகாய் வைக்கிற மாதிரி லைட்டாக டச் பண்ணிக்கணும். தவிர கிரெடிட் கார்டு வாழ்க்கை முறை அல்ல. இந்த நம்ம நாட்டை பொறுத்தளவு வாழ்க்கை முறையே கிடையாது. அதனால் கிரெடிட் கார்டு பயன்படுத்துறதுக்கு சரி, சிபில் ஸ்கோர் ஏறுறதுக்கு சரி, நம்ம ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு கார்டு நீங்கள் பயன்படுத்தும் போதும் இந்த கார்டோட செலவு ரூ. 1000, நம்ம கையில் ரூ. 1000 இருக்குது, ரூ. 1000 இருக்குது, நிச்சயமாக கட்டிடுவோம் அப்படிங்கிற எண்ணம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் கார்டை ஸ்வைப் பண்ண கொடுக்கணும். அந்த எண்ணம் உங்களுக்கு இல்லை அப்படின்னா தயவுசெய்து எந்த இடத்துலையும் கிரெடிட் கார்டு இருக்குங்கிறதே மறந்துடுங்க. எங்கேயா வீட்டில் வச்சுட்டு போயிருங்க, இல்லை எங்கேயா கண்காணாத இடத்துல வச்சுக்கோங்க. இல்லை அதுவும் கூட நமக்கு சிரமமாக இருக்குன்னா கட் பண்ணி போட்டுருங்க. வேலை முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் ரினியூவல் கார்டு வரும்போது பார்த்துக்கலாம். இல்லாட்டி கிரெடிட் கார்டு இல்லாமலே வாழ்ந்துட்டு போயிடலாம்.
அப்படின்ற எண்ணம் நமக்கு வரணும். பொதுவாக கடன் அப்படிங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா, ஜோதிடர்களே சொல்கிறாங்க ராகு கேது அப்படிங்கிறாங்க. ஒரு கடன் உள்ளே வந்துருச்சு அப்படின்னா ராகு பகவான் உள்ளே வந்துட்டார்னு அர்த்தம். ராகு பகவான் உள்ளே வந்து பாம்பு உள்ளே வந்து என்ன ஆகுங்க? நமக்கு பயம் வந்துடும். கடன் ஒன்று உள்ளே வந்துருச்சுனாலே பயம் வந்துடும். பயம்னு உள்ளே வந்துருச்சுனாலே உடம்புக்கு சரியில்லாமல் போயிடும். உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி சிக்காயிடும். அப்போது ஒரு சாதாரண கடன், ருணம், ரோகம், சத்ரு 3மே வந்துடும். கடன் வந்துருச்சுன்னா உடம்பு சரியில்லாமல் போகும். உடம்பு சரியில்லாமல் போகும்போது நம்ம பணத்தை ஒழுங்காக கட்ட மாட்டோம். பணத்தை கட்ட முடியலன்னா கலெக்ஷன் ஏஜென்ட் வந்து திட்டுவான். அவன் சத்ருவாக மாறிடுறான். பார்த்தீங்களா? சின்ன விஷயந்தான். நம்ம பணத்தை வந்து கடன் ஒன்று வாங்கும்போது அந்த கடன்காரங்க ருணம் வருது. அதுக்கு பின்னாடி உடம்பு சரியில்லாமல் ரோகம் வந்துடுது. அதை வந்து வசூல் பண்ணுறதுக்கு 4 பேர் வர்றான். அப்போ வரும்போது பகையும் வந்துடுது. அப்போ ருணம், ரோகம், சத்ரு 3மே நமக்கு கூட பின்னாடியே வந்துடுவாங்க. அதில் முடிஞ்ச வரைக்கும் உங்களால் வாழ்க்கையில் எந்த அளவுக்கு இருக்குதோ முடிஞ்ச வரைக்கும் சொந்த பந்தம் யார்கிட்டையுமே பணம் வாங்காமல் இருக்கிறதுக்குள்ளேயே முயற்சி பண்ணி நம்ம வெளியே நம்ம கௌரவம் குறைஞ்சாலும் பரவாயில்ல, நம்ம காரே இல்லாட்டாலும் பரவாயில்ல, பஸ்ஸில் போய் சொந்தக்காரங்களை எழுந்து போய்க்கலாம், நகையை இல்லாட்டாலும் பரவாயில்ல, சும்மா வெறுங்கலத்தில் கல்யாணம் காட்சிக்கு போய்க்கலாம் அப்படிங்கிற மனநிலைக்கு நம்ம கொண்டு வந்து நம்ம வந்து வாழ்வில் நிம்மதி ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் நிம்மதியை இழக்காமல் இருக்கணும். கார்டு உபயோகப்படுத்துறது அப்படிங்கிறதே தப்பு தான் நம்ம பார்வையில். அது உபயோகப்படுத்தணும் தாறுமாறாக உபயோகப்படுத்தணும் பெரிய அளவில் தவறு. அதெல்லாம் நம்ம மனசில் வச்சுக்கிட்டு முடிஞ்ச வரைக்கும் செலவுகளை எந்தெந்த இடத்துலலாம் டிப் பண்ண முடியும், குறைக்க முடியுமோ குறைச்சிட்டு வாழ்க்கையில் எந்தெந்த நீங்கள் ஒவ்வொரு செலவும் குறைக்க உங்களுக்கு வாழ்க்கையில் நிம்மதி கூடிக்கிட்டே போகும். செலவு குறைஞ்சது அப்படின்னா உங்களுக்கு நிம்மதி ஏறும். இதில் என்ன வேணும் அப்படிங்கிற நீங்கள் முடிவு பண்ணிக்கிறது நம்மளோட கையில் தான் இருக்குது. வணக்கம்.